உலகில் ஆரோக்கியமான உணவுகளில் ஒன்றாக கருதப்படும் இட்லி சமீப காலமாக நோய் உண்டாக்கும் உணவாக மாறும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பிளாஸ்டிக் கப்களை பயன்படுத்தி இட்லி தயாரிக்கும் வழக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளதே இதற்கு காரணம். தமிழகத்தில் பிளாஸ்டிக் கப்புகளை பயன்படுத்தி இட்லி தயாரிக்கும் முறை சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. பாத்திரத்தில் துணி விரித்து இட்லி தயாரிக்கும் முறை தற்போது மெல்ல மெல்ல மறைந்து வருகிறது. அதிகப்படியான இட்லிகளை தயாரிக்கும் போது துணி பயன்படுத்துவது வசதியாக இல்லை என கூறி பிளாஸ்டிக் கப்புகளை பயன்படுத்தி இட்லி தயாரிக்கும் முறை பரவலாகி வருகிறது. திருமணம், பிறந்தநாள் விழா போன்று அதிகமான மக்கள் ஒரே நேரத்தில் கூடும் நிகழ்ச்சிகளில் பிளாஸ்டிக் கப்புகளை பயன்படுத்தியே இட்லிகள் தயாரிக்கப்படுகின்றன என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கிறது. இவ்வாறு தயாரிக்கப்படும் இட்லிகளை உண்பதால் பல்வேறு உடல்நலக் கோளாறு ஏற்படும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். ஒரு பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி வைக்கிறாங்க. அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை வைக்கும் பொழுது அது மேலே மாவு ஊற்றி ஆவியில் வேக வைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் பொருட்கள், எஸ்பெஷலி ஸ்டைரேன் அண்ட் பைஃபினால் அப்படிங்கிற கெமிக்கல் ரசாயன பொருட்கள் இருக்கும். அதை அந்த ஆவியில் இருக்கும் பொழுது அவ்வளோ சூடாகும் பொழுது அது உணவுப் பொருட்களில் சேர்ந்து நம்ம அதை உண்ணும் பொழுது அந்த பிளாஸ்டிக், நானோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பிளாஸ்டிக் கப்களில் இட்லி தயாரிக்கப்படுவதற்கு அறியாமையே காரணம் என ஆதங்கப்படுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். உணவு தயாரிப்பு ஒப்பந்ததாரர்களிடம் பிளாஸ்டிக் பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது சம்பந்தமாக அரசு தரப்புலையும் நிறைய செய்ய வேண்டிய இது இருக்குது. ஒவ்வொரு திருமண மண்டப கான்ட்ராக்டர் மற்றவங்களெல்லாம் ஒரு மீட்டிங்காவது போட்டு இந்த மாதிரி ஒட்டுமொத்த விஷம் வைக்கிற வேலை, ஒரு 2000-3000 பேரை கூப்பிட்டு ஒரு ஒட்டுமொத்த விஷம் வைக்கிற வேலையை தவிர்க்கறதுக்கு அவங்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பிளாஸ்டிக் கப்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் இட்லிகளை உண்டால் இரைப்பை, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்குமார்.